வீட்டுக்கும் சோஃபாக்கும் ஆகே ஆகாது. சரி, என் பையனுக்கும் சோஃபாக்கும் ஆகாது இப்படி சொல்லலாம். ஏன்னா எகிரி எகிரி குச்சியே நாஸ்தி பண்ணிடுவான். கிட்டத்தட்ட ஒரு 6-8 வருஷத்துல 4-5 சோஃபா மாத்திட்டேன். இது வந்து 6வது சோஃபா. அந்த 4வது சோஃபாவே வந்து ரெண்டுக்கு தான் எடுத்தேன். இவங்கிட்ட கேட்டு எடுத்தேன். போயும் கேட்டு தான் எடுக்கிறேன். டேய் டப்புடான்னு. சரி ஓகே தகப்பா எடு பாத்துக்கலான்றான். என்ன பண்ண போறான்னு தெரியல. இந்த சோஃபாவும் போச்சுன்னா தரையில வந்து பாய் போட்டு உட்கார வச்சிருவேன். அதுக்கப்புறம் வேற எதுவும் பண்ண மாட்டேன். அங்கே இந்த ஜூட்டு டைரக்டா லென்ஸ் காட்டுக்கு போயிட்டேன். இந்த நைட் டிரைவிங்ல வந்து ரொம்ப பிரச்சனை பண்றானுங்க. இந்த ஐபிஎம் போட்டு அதுக்கு எதனா பாதுகாப்பு கண்ணாடி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அது ஒன்று ஆர்டர் போட்டேன். சொன்ன மாதிரியே கரெக்டா வந்து டெலிவரியும் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டாலேஷனும் இங்க தான் பண்ண போறாங்க. ஏன்னா என் வீட்டு வாசல் வந்து கொஞ்சம் சின்னது, அதனால கொஞ்சம் மக்கார் கொடுக்கும். அதனால தனித்தனியா கட்டிட்டு வந்துட்டாங்க. உண்மையாவே இந்த கடை வந்து சூப்பரா இருக்கு. நல்ல கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட். அதுக்கு தாண்டி வந்து இந்த ரோஷன் சொல்லி அவரோட ஓனர் உண்மையாவே நல்லா சப்போர்ட் பண்றா போல. ஆன் டைம்க்கு எல்லாமே அமிச்சிட்டாரு. நம்ம கூடஞ்சல தான் இந்த கடை இருக்கு. ஸ்டார்டிங் வீடியோலயே வந்து இந்த கடை பேர் எல்லாம் போட்டிருப்பேன். அது கொஞ்சம் பாத்துக்கோங்க. அங்க போயிட்டு ஒரு டிஸ்கவுண்ட் கேளுங்க, நம்ம பேரை சொல்லி டக்குன்னு கொடுத்துருவா போல. ரைட், அங்கே இந்த சைட்டு டேரக்டா ஜிம்முக்கு போயிட்டேன். இல்ல கொஞ்சம் வேலை இருந்தனால ஒரு நாள் ரெஸ்ட் டே வந்து 2 நாளா போயிடுச்சு. இதுக்கப்புறம் வீட்டுல இருந்தாலும் எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அதனால ஓடி வந்துட்டேன். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. வெட்டிவேன் பிளாக்ஸ் 60 நாள் சவால் வந்து இன்னைக்கு 11வது நாள். பயிற்சி வந்து செஸ்ட் அந்த ட்ரை தான். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னோட அச்சீவ்மெண்ட் அது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட், என்னோட ட்ரீம்னு சொல்லலாம். ஆக்சுவலி சொல்ல போனா அது வந்து நான் சுருக்கமா சொல்றேன். என்னன்னா நான் சென்னையில இருந்து கிளம்பி கர்நாடகா போய் பெங்களூர் போய் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. பெங்களூர்லயே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா ஒரு பிரைவேட் கம்பெனி ஒர்க் பண்ணிருந்தேன். இந்த பிரைவேட் கம்பெனி வந்து ஒரு வாய்க்கா தகராறு. பிரைவேட் கம்பெனினாலே வாய்க்கா தகராறானே, அதனால போங்கடா மயிருன்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். ஆனா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வார்த்தை விட்டானுங்க. ஊரை வந்துட்ட நீ எல்லாம் என்ன புடிங்கிட போறேன்னு. அது வந்து எனக்கு மண்டையில ஓடிட்டே இருந்தது 2-3 வருஷமா. அதுக்கப்புறம் என்னோட கான்டாக்ட் வச்சு நான் ஃப்ரீலான்ஸ் பண்ணி ரியல் எஸ்டேட்ல உள்ள இறங்கினேன். இது சொந்த காசு, எந்த அப்பங்காசும் கிடையாது, எந்த தாத்தங்காசும் கிடையாது, சொந்த உழைப்பு காசு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து நான் ஒரு எனிமியா வச்சுக்கிட்டேன். எனிமினா எப்படி நான் ரிவெஞ்ச் வாங்குறது யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி அச்சீவ் பண்ணா இவனுக்கு வந்து அவனுங்களாவே தூக்கு மாட்டிப்பானுங்க வைரஞ்சி. எனிமின்னு ஒருத்தன் லைஃபுக்கு தேவைப்பட வேண்டியதுதான். ஹீரோன்னு இருந்தா வில்லன் இல்லாம இருக்காதுல்ல, அதே மாதிரி தான் லைஃபும். எப்பவுமே ஒரு எனிமியை வச்சுக்கோங்க. ஏன்னா அவன் தான் வந்து நம்மளுக்கு வந்து குரோத்தே கொடுப்பான். அதுலயே வந்து பாதி ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி ஆயிடும். அதுலயே அவன் செத்தே போயிடுவான். அவ்வளவுதான், நான் முடிஞ்சது அச்சீவ்மெண்ட் சொல்லி உட்கார மாட்டேன். இதுக்கப்புறம் தான் ஓடுன்னு ஓடுவேன். அப்புறம் உங்க வாழ்த்துக்களுக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட பிரேயர்ல என்னை எப்பவுமே வச்சுக்கோங்க மறக்காம. நைட்டு மக்களே, என்னோட கதையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு பார்க்கலாம். போக்கஸா இருங்க. மிக்க நன்றி.